சூழல் அமைந்திருக்கிறது. அவர்களால் என்ன செய்ய முடியும் இந்த நாட்டில்? காரணம், சட்டமன்றத்திலே போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டில் போய் அம்மாட்ட கேட்டால் தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் இன்னைக்கு நடந்து கொண்டு. நயனா நாகேந்திரனை பொறுத்தவரையிலும் அவர் எங்கே இருந்து எப்படி பேசுகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கருத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தனியாக பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அதற்கான விளக்கத்தை தருகிறேன். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் இன்று எந்த கருத்துக்கள் சொன்னாலும் இந்த அரசுக்கு எதிர்முறையாக கருத்துக்களை வழங்கி வருகிறார்கள். அவர் இருக்கின்ற இடம் படிப்படியாக தேர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாட்டின் இன்றைக்கு வரலாறு என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அநாகரிகமான பேச்சு, அவதூறான பேச்சு, ஒரு தலைவரை போல பேசாமல் ஏதோ ஒரு தெருமுனை பேச்சாளரை போல பேசியிருக்கிறார். இது ஏற்புடையதல்ல. இதை நான் கடுமையாக கண்டிக்கிறேன். எப்போதும் பேசுகிற போது ஒரு பொருளோடும் அருளோடும் பேசணும். இருக்கும் இடத்திற்கு தகுந்த, தாங்கள் வகிக்கக்கூடிய பதவிக்கு ஏற்ப நாகரிகமாக பேச வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், இதை போன்ற 1000 அநாகரிக அவதூறு பானங்களை அவர்கள் ஏவினாலும் கூட நாகரிக அரசியலில் நடைபெற என்னுடைய வெற்றி தலைவர் மாண்புமிகு முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதனால் கடைசி வரைக்கும் நாங்கள் நாகரிகமாகத்தான் பேசுவோம், நாகரிக அரசியலில் தான் பங்கெடுப்போம். இப்போ எந்த அளவுக்கு இப்போ இந்த 3 மாதத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நாங்கள் செயல்களின் மூலமாக, எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அதனால் அவங்க இயலாமையில் பார்த்திங்கன்னா மக்களுடைய கவனத்தை எப்படியாச்சும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இயலாமையில் சொல்கிறதா நான் பார்க்குறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.